இலங்கை, வங்கதேசம் மற்றும் நேபாளத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட அரசியலமைப்புக்கு புறம்பான ஆட்சி மாற்றங்களுக்கு பலவீனமான நிர்வாகமே காணப்படும் என்று இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் அதிகரித்து வரும் தேவைகளை எதிர்கொள்ளும் போது சாமானிய மக்களை திருப்திப்படுத்துவதே இன்று அரசாங்கங்கள் எதிர்கொள்ளும் சவால் என அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்தியா தற்போது எவ்வித அச்சுறுத்தல்களுக்கும் தக்க பதில் அளிக்கக்கூடிய வல்லமை பெற்றுள்ளதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மேலும் கூறியுள்ளார். இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தும் 25 முக்கிய கடத்தல்காரர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த தகவலை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளவர்களில் பெரும்பாலானோர் பாகிஸ்தானியர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த கடத்தல்காரர்களில் பலர் பாதாள உலகத்துடன் தொடர்புகளை கொண்டுள்ளனர் என்பதற்கான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. பாடசாலை நேரத்தை 30 நிமிடங்கள் நீடிப்பது ஆசிரியர்களின் பாடசாலை நேரத்திற்கு பிந்தைய பணிச்சுமையை குறைக்கும் என்று கல்வி துணை அமைச்சர் மதுரா செனவிரத்ன தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தொகுதி முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் ஆசிரியர்களின் பணிச்சுமை பாடசாலை நேரத்திற்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னர் ஆசிரியர்கள் பாடசாலை நேரத்திற்கு பிறகு பணிச்சுமையை வீட்டிற்கு கொண்டு செல்லும் முறையை எதிர்கொண்டனர். ஆனால் தொகுதி முறையின் கீழ் பெரும்பாலான பணிகள் பாடசாலை நேரங்களில் நடத்தப்படும். இதனால் பாடசாலை நேரத்திற்கு பிறகு ஆசிரியர்களின் பணிச்சுமை குறையும். எனவே பாடசாலை நேரத்தை 30 நிமிடங்களாக நீடிப்பது சாதகமாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைவாக எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டதை அடுத்து பேருந்து கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்படாது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அத்துடன் தற்போது நடைமுறையில் உள்ள கட்டணங்களுக்கு அமைவாக பேருந்து கட்டணங்கள் அறவிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முச்சக்கர வண்டி கட்டணங்களிலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் தனது சொந்த பாதுகாப்பிற்காக தனது வாகனத்தில் வாள் ஒன்றை வைத்திருப்பதாக சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டுள்ளார். தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக எழுத்துப்பூர்வமாக 2 முறை பாதுகாப்பு கோரிய போதிலும் இதுவரை அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புக்காக துப்பாக்கி கோரியதாகவும் அதற்கும் அனுமதி கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். காட்டு விலங்குகளிடம் இருந்து பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஸ்ப்ரே துப்பாக்கியை கோரியிருந்தாலும் அதற்கும் அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை எனவும் அர்ச்சுனா கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தனது சொந்த பாதுகாப்பிற்காக ஒரு வாளை வைத்திருப்பதாகவும் இது எப்போதும் தனது காரில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை குறித்த விடயம் தொடர்பாக சபாநாயகர் மற்றும் காவல்துறை மா அதிபருக்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும் அர்ச்சுனா மேலும் கூறியுள்ளார். 2025 காப்போத்து உயர்தர பரீட்சை தொடர்பான கல்வி வகுப்புகள், விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகள் 4ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் உயர்தர பரீட்சைகள் நிறைவடையும் வரை இந்த தடை நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நவம்பர் 10ஆம் தேதி ஆரம்பமாகும் பரீட்சைகள் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது என்றும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. லாப்ஸ் எரிவாயுவில் விலை திருத்தம் இல்லை என லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் இயக்குனர் நரோஷன் ஜே பீரிஸ் தெரிவித்துள்ளார். நவம்பர் மாதம் முழுவதும் லாப்ஸ் எரிவாயுவின் விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 12.5 கிலோகிராம் எடையுடைய லாப்ஸ் எரிவாயுவின் விலை 4115 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.